சரி, தன்னோட ஹெல்த் சரியில்லாத காரணத்தினால பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கறதுக்கு பதிலா வேற டைப் பவர் ஆஃப் அட்டர்னி, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னியோ இல்ல ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டர்னியோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த பவர் ஆஃப் அட்டர்னி செல்லுமா? பவர் ஆஃப் அட்டார்னியோட மெயின் கண்டிஷனே என்னன்னா, எனக்கு பதிலா இன்னொருத்தர் செய்யணும் அப்படிங்கறத நான் சுயநினைவுல இதை யாரும் வற்புறுத்தாம நான் எக்ஸிக்யூட் பண்ற ஒரு டீடுக்கு பேரு தான் வந்து பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லுவேன். சோ இதுக்கும் மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னிக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுக்கிற பர்சன் சுயநினைவுல இல்லாதப்போ அவங்க செய்ய வேண்டிய செயல்களை, கடமைகளை இன்னொருத்தர் அவர் நாமினேட் பண்ற பர்சன் செய்யணுங்கிறதுக்காக எக்ஸிக்யூட் பண்ற பவர் ஆஃப் அட்டார்னி பேரு தான் மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி. சோ அப்போ பிரைமரி பேஸே வந்து மாறுது. இப்ப நீங்க டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஒரு பர்சன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது, நீங்க வந்து சுயநிலையில இல்லாத போது அந்த செயலை செஞ்சாங்க அப்படின்னா நாளைக்கு யாராவது அந்த விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் பண்ண முடியும். பிகாஸ் பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த ஒரு பர்சன் தான் சைன் பண்ணணும், அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணணும். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் தான் அப்படின்னு வந்து நிக்கணும். ஆனா மெடிக்கல் பவர் ஆஃப் அட்டார்னில அந்த மாதிரி கிரவுண்ட் இல்ல. அவங்க தான் சுயநிலையில இல்ல, எனக்கு பதிலா இவங்க தான் செய்வாங்க, நான் வந்து மறுபடியும் அதை மீட் எடுத்துப்பேன், நான் ரிவோக் பண்ணிப்பேன் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னில. சோ நாளைக்கு கிரவுண்ட்ஸ் ஃபார் சேலஞ்சஸ்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க உங்களோட செயல்களை செய்யறதுக்கு. எப்போ நீங்க சொன்ன சுய நினைவுல இல்லாதப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது உங்களோட செயல்களை செய்யறதுக்காக இன்னொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஆனா நீங்க வேற ஏதாவது பவர் ஆஃப் ஸ்பெசிபிக் பவர் ஆஃப் அட்டார்னியோ, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னியோ, ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியோ, இல்ல நீங்க வேற எந்த ஸ்பிரிங் பவர் ஆஃப் அட்டார்னியோ, நீங்க வேற என்ன பவர் ஆஃப் அட்டார்னி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னி கொண்ட வெயிட்டேஜ் வந்து இல்ல. சோ உங்க சுயநினைவு, உங்களோட கன்சென்ட் எல்லாமே வந்து எதுல இருக்கும்? இதுல டியூரபிள் பவர் ஆஃப் அட்டார்னில ஆட்டோமேட்டிக்கா அரைஸ் ஆகும்.